பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பவர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவரும் மாநில செய்தி தொடர்பாளருமான திரு இளங்கோன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இசைவாணி கானா பாடகர் அவரோட சர்ச்சை இப்ப ஐயப்பனை பத்தி பாடினது பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. உங்க இயக்கத்திலிருந்தும் பலவாறு ஐயப்ப பக்தர்கள்லாம் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு நேற்று அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபுவிடம் கேள்வி கேட்கிறப்ப ஏதாவது தவறு இருந்தால் நம்ம கைது செய்வோம் அப்படிங்கிறாரு. தவறு எதுவுமே இல்லையா அவங்க பாடினதுல? ஐயா சேகர் பாபு அவர்கள் தமிழ்நாட்டுல இல்ல, கொஞ்ச நாளா பாவம் அவர் வெளிநாட்டுல. நம்ம முன்னாடி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய 1வது அமைச்சர் திரு மூனா கானா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி ஜப்பானின் துணை முதலமைச்சரா இருந்தார்ல, அந்த மாதிரி சொன்னாரு. அது மாதிரி இவர் ஏதோ ஒரு நாட்டோட அறநிலைத்துறை அமைச்சரா இருந்திருக்காரோ என்னவோ தெரியல. கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த விஷயம் இசைவாணி பேசுனது, இசைவாணியினுடைய பாடலானது நம்முடைய ஐயப்ப பக்தர்களை கோவிலை பத்தி இது மாதிரி பேசுனதெல்லாம் பாடினது பெரிய அளவுக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. பல பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்து முன்னணி சார்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல தவறு இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே வேற மாதிரி ஏதாவது அதான் அந்நிய மதங்களாக இருக்கக்கூடிய இது கிறிஸ்தவ முஸ்லிம் மதத்தை பத்தி யாராவது பாடி இருந்தா இல்ல பேசி இருந்தா விட்டுருப்பாங்களா? உடனே கைது பண்ணிருப்பீங்களா? அப்ப மட்டும் உடனடியா தவறு இருக்குன்னு கண்டுபிடிச்சிரு. இவர் எப்படி கண்டுபிடிப்பாருன்னு தெரியல. தவறு இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாருன்னு தெரியல. சரி, அப்படியே கண்டுபிடிச்சு இவர் எத்தனை பேர் இது மாதிரி கைது பண்ணியிருக்காரு? இவரே அப்படி கைது பண்ணா முதல் ஆள் கைது பண்ண வேண்டிய ஆள் இவர் தானேங்க. சனாதனத்தை ஒழிப்போன்னு ஒரு மாநாட்டுல போய் பேசுறாரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். கைது பண்றதுல முதல் ஆளா இவராத்தான், முதல் குற்றவாளியாக இவரே தான் சேர்க்கப்பட வேண்டும். இவர் மேல எஃப்ஐஆர் போட்டு இவரை தூக்கி உள்ள போட்டு. அதனால இவருக்கெல்லாம் இவர் ஏதோ சும்மா இவர் ஏதோ எல்லாத்துலயுமே அடிச்சு விடுற மாதிரி. இதையும் கூட பத்திரிகையாளர் திரும்ப கேள்வியை கேட்க போறான். என்னங்க நீங்க சொல்றேன்னு கைது பண்றீங்களா, கைது பண்ணுவீங்களா, பண்ணீங்களா, ஏன் பண்ணல, ஏதாவது கேள்வியை கேட்க போறாங்க. பாத்துக்கலாம் சும்மா அப்படின்னு அடிச்சு விடுறது. அந்த மாதிரிதான் இவர் அடிச்சு விடுறாரு, அடிச்சு விட்டுருக்காரு. நம்ம சின்ன அதே மாதிரி சொல்ற மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸா இருக்கட்டும், இதே கந்த சஷ்டி கவசத்தை ரொம்ப கொச்சையா பேசினாங்க. திருநெல்வேலியில இதே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, இங்க ஜெயகொண்டத்துல இதே தீக்காவை சேர்ந்தவங்க தொடர்ந்து இந்த ஹிந்து தர்மத்தை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்களோ அந்த கைது நடவடிக்கைங்கிறது நடக்காமையே இருக்கே இவங்க ஆட்சியிலேயே. கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி பேசுறான். அவனுக்கு பாராட்டு கொடுக்குறாரு, கூப்பிட்டு வச்சு முதல்வர் விருது கொடுக்குறாரு. உடனே அவருக்கு அந்த நம்முடைய 1வது அமைச்சருடைய கீழே இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? எஃப்ஐஆர் போட்டாங்க. நாம தான் புகார் கொடுத்தோம், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனா கைது நடவடிக்கையோ எதுவும் கிடையாது. அந்த எஃப்ஐஆர் கூட கிராஷ் பண்றதுக்கு போனாலும் போயிருப்பாங்க. அதுக்கும் கூட மாநில அரசாங்கம் காவல்துறை எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால என்ன நடந்தாலும் இந்து மதத்தை, இந்து கடவுள்களை பத்தி என்ன வேணா பேசினாலும், யார் பேசினாலும் கண்டுக்கிறதே கிடையாது. நீங்க இசைவாணி பத்தி இந்த மாதிரி பேசியிருக்காங்க. நான் கேட்கிறேன், இசைவாணி கழுத்துல சிலுவையை மாட்டிக்கிட்டு நீ இந்த மாதிரி நம்முடைய ஐயப்பனை பற்றி இப்படி எல்லாம் பாடுறீங்களே, சாரி ஐயப்பா எல்லாம் சொல்லி ஒரு பாட்டு. நான் இதே இன்னும் நீ கிறிஸ்தவ வச்சு நீ கிறிஸ்தவ இயேசுவை பத்தி பாட, என்ன பாட்டு ஆரம்பம்? அதுல இல்ல பாடியிருக்காங்க, அவங்க இயேசு பத்தி பாடிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இயேசுவை விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் பாடியிருக்காங்க. அதான் இந்த பாட்டு ஐயப்பனை பத்தி பாடும் பொழுது முதல் வரி என்ன? ஐயப்பனோட பாட்டுக்கு ஐயப்பா. அதே ஐயம் சாரி ஐயப்பாவை கொஞ்சம் மாத்துங்க. ஐயம் சாரி ஏசப்பா அப்படின்னு ஆரம்பி. கன்னியாஸ்திரி ஃபாதர் ஆக முடியாதப்பா, கன்னியாஸ்திரி ஆயராக முடியலப்பா, கன்னியாஸ்திரி இது வரைக்கும் ஆர்ச்சி பிஷப் ஆகலப்பா அப்படி பாடு. கன்னியாஸ்திரி யாரும் போப் ஆகலப்பா அப்படின்னு பாடு. ஐயம் சாரி ஏசப்பான்னு பாடு. உன்னை யார் வேணான்னா? நீ உன்னுடைய மதம், உன்னுடைய மதத்துல இருக்கக்கூடிய உரிமைகளை, பெண் உரிமையை பத்தி நீ பேசுற. நீ தாடிகாரன் பேத்தியாரு இல்ல பாட்டியாரு, எனக்கு என்ன இருக்கு? நீ யாருக்கு வேணா இருந்துட்டு போ. அதனால இப்ப வளர்ப்பு மகள் திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அதெல்லாம் ஒரு பக்கம். பேத்தி என்ன நல்லன்னு தெரியாது. அதனால எப்படி வேணா இருந்துட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் எங்களுடைய இந்து மதத்தினுடைய
மரியாதை, நம்பிக்கை, பாரம்பரியம், பழக்க வழக்கம் இதையெல்லாம் ஒரு கிறிஸ்தவச்சியாக இருந்து நீ கேள்வி கேட்கிற. இப்படி எல்லாரும் இன்னொரு மதத்துல பத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எல்லாம் அப்ப பேசலாம். அப்பெல்லாம் கூட எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்க மாட்டாங்க. இந்த இந்த சொன்னார இந்த செயலற்ற செயல்பாபு, அந்த செயலற்ற செயல்பாபு இதையும் கூட குற்றம் இருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் தேடிட்டு இருக்கு. அவருக்கு எந்த குற்றம்னு தெரியாது. ஏன்னா அவர் வந்து வீடியோ எல்லாம் பேசியிருக்காரு. யாரோ போன்ல பேசுனதெல்லாம் பேசும்போது தூக்கிடுவேன் எல்லாம் பேசுனதெல்லாம் வந்திருக்கு. உண்மையிலேயே அவர் தான் பேசியிருக்காருன்னா தூக்கிடுவோம்னு சொல்றதே எவ்வளவு வந்து ஒரு கொலை மிரட்டல் இல்ல. அவர் அது மாதிரி பல குற்றம் இவர் மேல குற்றம்னு சொன்னா சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொன்னதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இந்த இதுல போன்ல பேசுனதா சொல்றாங்கல்ல அதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இப்படி பல எஃப்ஐஆர் இவர் மேல போட்டு இவரை முதல்ல தூக்கி உள்ள போட வேண்டியது. அதனால நீங்க வந்து அதுவும் இப்ப நீங்க குற்றம் சொன்னனால அவர் மேல இப்ப வெளியில இல்ல, அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பார்த்திருப்போம் திருச்செந்தூர்ல அந்த யானை வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதற்கு பேட்டி கொடுக்கிறப்ப வனத்துறை அமைச்சரா இருக்கிற பொன்முடி அவர்கள் சொல்றாரு, ஒழுங்கா அதை பாதுகாக்கல, பராமரிக்கல, இன்னொன்னு எங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு எதுவுமே வாங்கவே இல்லை, அப்ரூவலும் வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை மேல பகிரமா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கரடியே காரி துப்பிய கதை அப்படின்னு சொல்லி ஏதாவது சில எல்லாம் வசனங்கள் இதெல்லாம் சும்மா நம்ம பசங்க எல்லாம் விளையாட்டா பேசுவாங்க. அதுதான் அந்த வாசகம் தான் எனக்கு டக்குன்னு இது சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஒரே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் இன்னொரு துறை மேல குற்றம் சாட்டுறாரு. நாம இதே விஷயத்தை தாங்க இந்து மணி தொடர்ந்து சொல்லுது. உடனே சங்கிகள் சின்ன விஷயத்த பெருசாக்குறாங்கன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு பொன்முடி என்னைக்கு சங்கி ஆக்கினார் இவருன்னு தெரியல. பொன்முடியும் சங்கியானா? ஏன்னா பொன்முடியும் கூட இந்து சமய அறநிலையத்துறை யாரெல்லாம் குற்றம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் சங்கின்னு சொல்றீங்க. பொன்முடியும் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை சரியாக வேலை செய்யலன்னு சொல்றாரு. யானைகளை வளர்க்கக்கூடிய கோவில்கள்ல 18 கோவில்கள்ல யானை இருக்குன்னு சொல்றாரு. அத்தனை கோவில்கள்லயும் முறையான அனுமதியோ பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்களும் எதையும் எடுத்துக்கல, செய்யல, வனத்துறை கிட்ட இருந்து முறையான அனுமதி பெறலன்னு சொல்றாரு. இதை விட வேற என்னங்க வேணும்? நாம இதைத்தாங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இந்து சமய அறநிலைத்துறை வெறும் பேச்சு மட்டும்தான். இந்த சேகர் பாபு அவர்கள் செயல்பாபு இல்ல, வெறும் செயலற்ற பாபு, வெறும் பேச்சு பாபு, அப்புறம் இன்னும் பாபு எல்லாம் சொல்றாங்க இப்ப சமூக வலைதளங்கள்ல. அதனால அதெல்லாம் நாம சொல்லல. அந்த மாதிரி எல்லாம் பாபுவா இருக்காரே தவிர செயலாற்றவில்லை, வெறும் பேச்சு தான். நாங்க அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், 2000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம், இதெல்லாம் ஒரு பக்கம் சும்மா ஒரு வெத்து விளம்பரம் தான் இவர் தேடிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், நீங்க இந்த பேசும்போதே பேட்டியில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தள்ளி பெருசாக்குறாங்க. எது சின்ன விஷயம்? திருச்செந்தூர் யானை மிதித்து 2 பேரும் செத்தது ஒண்ணு சின்ன விஷயமா? 2 உயிர் போனது அவ்வளவு சின்ன விஷயமா உங்களுக்கு? புரியல. யானை நெருப்புல எரிஞ்சு போய் செத்து போச்சு, அது சின்ன விஷயமா? எது சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்னு தெரியல இவர் பேசுறதுல. இதெல்லாம் சின்ன விஷயமா? இதுக்கெல்லாம் வந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிர்வாக சீர்கேடு காரணமாகத்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றோம். 300 ஆண்டு கால கோவில்ல இது சரியான வந்து அதுக்கான கும்பாபிஷேகம் பராமரிப்பு எதுவுமே இல்லாம இடிஞ்சு விடக்கூடிய நிலையில இருக்கு. அதை வந்து உடனடியா பராமரிப்பு நடத்தி அதுக்கு முழு வேலையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கு மகா சம்ரோக்ஷணம் பண்ணணும் பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லி இது HRNCக்கு போறாங்க. HRNC கிட்ட அவங்கள நடத்த சொல்லி கேட்கல. ஐயா, நடத்துறதுக்கு எனக்கு அனுமதி கொடு. கோவில்ல இந்த மாதிரி இடிஞ்சு விடக்கூடிய நிலையில இருக்கு இந்த கோவில், அதை நான் பாதுகாத்து பராமரிச்சு அதுக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணி அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு இருக்கேன். 300 வருஷமா இருக்கிற கோவில் அழிஞ்சு போகக்கூடாது. இது தமிழருடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டின் அடையாளமா இருக்கு. இது நாசமாயிடக்கூடாது. அதை பார்த்துக்கிறது தான் உங்களோட வேலை. ஆனா நீங்க பார்க்கல. நான் பார்க்க தயாரா இருக்கோம். எங்க ஊர் பார்க்க தயாரா இருக்கு. எங்க ஊர் மக்கள் நாங்க சேர்ந்து கோவில்ல பராமரிக்கிறோம். அதுக்கான செலவுகளை நாங்களே பார்த்துக்கிறோம். நீ அனுமதி மட்டும் கொடுன்னு போய் நிக்கிறாங்க. அனுமதி கொடுக்கல. நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஐயா, நாங்க அது மாதிரி போனோம், கோவிலுக்காக போய் அதை பராமரிக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக புனருத்ராணம் பண்ணி மகா சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போய் கேட்டோம். அனுமதி கொடுக்கல. நாங்க பண்ணுவோம்னு சொன்னாங்க, அதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இது 2020 நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. 2020 தீர்ப்பளிக்கிறார் நீதியரசர்.
உயர்நீதிமன்றம், தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உடனடியாக அந்த கோவில பாதுகாத்து பராமரித்து இடிந்து விழக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அந்த கோவில்ல எல்லா விதமான பராமரிப்பு வேலையும் நடத்தி கும்பாபிஷேகத்தை மகா சம்ரோக்ஷணத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு எப்ப வந்தது? 2020 நீதிமன்றம் கொடுக்குது, உயர் நீதிமன்றம். நீங்க நீதித்துறையே மதிக்கலைங்கிறதுக்கான உதாரணம் பாருங்க. நிறைய உதாரணம் சொல்ல முடியும். இது சமீபத்திய உதாரணம். 2024 வரைக்கும் இவங்க எந்த வேலையும் செய்யல, அனுமதியும் கொடுக்கல. அங்க இருக்கக்கூடிய இவங்க ஒண்ணும் இல்ல, ஹெச்ஆர்என்சி ஓகேப்பா நீங்க நடத்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா கூட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சு மகா சம்ரோக்ஷணமே முடிஞ்சிருக்கும். அதையும் பண்ணல. தானும் செய்ய மாட்டேன், மற்றவங்களையும் செய்ய விட மாட்டேன். இதனாலதான் நாம் அடிக்கடி சொல்றது, தமிழ்நாட்டுடைய திருக்கோவில்களை அழிப்பதற்கே ஒரு துறை இருக்குன்னா அது இந்து சமய அறநிலைத்துறை தான். எங்க தமிழ்நாட்டுல இவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய 38,000 திருக்கோவில்கள், அந்த 38,000 திருக்கோவில்கள்ல 35,000 கோவில்கள் இடிந்து விழக்கூடிய நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அதை வேற பெருமையா வேற பேசிக்கிறாங்க. நீதிமன்றம் திரும்ப இது 2020 நடந்ததுங்க. 24 வரைக்கும் எந்த விதமான விசாரணையோ எதையுமே, அதாவது பண்ற வேலையோ எதையும் பண்ணவே இல்லை, பராமரிக்கல. நீங்க கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பையும் அமல்படுத்தல அப்படின்னு சொல்லி திரும்ப கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போய் பதிவு செய்யறாங்க. அதே நீதிமன்றத்துல பார்த்த உடனே நீதியரசருக்கு கடுமையான கோபம். நீ 2020 கொடுத்த தீர்ப்பையே அமல்படுத்தாம கோவில்ல இருந்து வரக்கூடிய வருமானத்துல காணிக்கை பணத்துல வரக்கூடிய வருமானத்துல சம்பளம் வாங்கி வயிறு வளர்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த கோவிலை பராமரிக்கிறத விட வேற உனக்கு என்ன வேற வேலை? இன்னும் இதை ரொம்ப நம்ம டீசெண்டா, ஏன்னா நீதியரசர்கள் அப்படிதான் சொல்ல முடியும், அதனால அவங்க டீசெண்டா சொல்லியிருக்காங்க. நம்ம சினிமா டயலாக் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லுங்க. நாங்க இந்த கண்டெம்ட் ஒழுங்கா நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா கமிஷனரே மாத்தோம். இது ஒரு அமைச்சருக்கே நேரடியான ஒரு இதுவா இல்லையா? கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்றது ஒரு அமைச்சர் தான். சோ அவரையே கேள்வி கேட்டிருக்க மாதிரி தானே இதை பார்க்க முடியும். அதாங்க, அமைச்சரும் சரி இல்ல, விளங்காத துறையாக இந்த 2 அமைச்சர் விளங்காத மனுஷன். அவர் விளங்காததுனால அந்த துறையும் விளங்குது. அவர் வெறும் ஸ்டிக்கர் ஓட்டுறவர். ஏற்கனவே அவர் ஏன் அவர் போட்டாங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய காரணம் இருக்கும், நமக்கு நிறைய முறை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அவர் வீட்டுல ஒழுங்கா வேலை செய்யறக்கூடியவர், அதாவது நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யறவங்க இருக்காங்கல்ல, முறவாக்கள், அந்த வேலையை செஞ்சதுனால அந்த துறை கொடுத்துட்டாங்க. இவர் அடிக்கடி கொஞ்சம் துறைமலைக்கெல்லாம் போயிட்டு வருவார். அதனால நம்ம 1வது அமைச்சருக்கு இவரை பிடிச்சி போச்சு. இவர் வீட்டுல ஒழுங்கா முறவாக்கள்லாம் செய்யறாரு, அதனால இவருக்கு ஒரு துறை கொடுப்போம்னு சொல்லி இந்த துறையை கொடுத்துட்டாங்க, இந்து சமய அறநிலைத்துறை. ஏன்னா நீ கோயிலுக்கு எல்லாம் போய் வரியா, ஓகே ரைட், இந்த துறையை நீ வச்சுக்கோ. இவர் கார்த்திகை மாசம்லாம் போற சபரிமலைக்கு போயிட்டு டிசம்பர் மாசம் வந்த உடனே, மார்கழி மாசம் வந்த உடனே நேரம் அது வரைக்கும் சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லுவாரு. டிசம்பர் 5ஆம் தேதி மேல வந்துச்சுன்னா, 20 மேல ஆயிடுச்சுன்னா அல்லேலூயா பேச ஆரம்பிச்சிருவாரு. யாரு? நம்ம சேகர் பாபு அவர்கள். அவர் தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் பராமரிக்க பாதுகாக்க வேண்டிய 38,000 கோவில்கள் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழே வைத்திருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் ஒவ்வொரு ஆண்டும் போய் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அதனால இவங்களுக்கெல்லாம் இதனாலதான் இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு கோவில்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. இந்த கோவில் இருந்தா தானே அதை பாதுகாக்கணும், இல்லாம அழிஞ்சு போச்சுன்னா போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால அதை பத்தி கவலையே இல்லை, இவங்களுக்கு அதை பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்க பாருங்க, நீதிமன்றம் நீங்க சொன்னது சொல்றேன், நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு, நீங்க இந்த கமிஷனரை நான் மாற்ற வேண்டிய நிலைக்கு, உத்தரவிட வேண்டிய நிலைக்கு தேவைக்கு தள்ளாதீங்க என்ன. அதே மாதிரி ஜாயிண்ட் கமிஷனர் அந்த கோவில் கூட இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் கிட்ட ஒரு கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாவே ஹேண்டில் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. நீங்க ஒவ்வொரு முறையும் அந்த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வரும்பொழுது இதையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி ஓகே இனிமே ஒழுங்கா பண்றியா இல்லையான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு அதிகாரியாவது, குறிப்பா இந்த துறையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி 2 அதிகாரியாவது பணி நீக்கம் டிஸ்மிஸ்ன்னு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பயப்படுவாங்க.
ஏன் அப்படின்னு சொன்னா பல நீதிமன்ற உத்தரவுகளை இவங்க மதிக்காம இருக்காங்க. இந்த அரசாங்கமே மதிக்கிறது இல்ல. குறிப்பா இந்த இந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்ற உத்தரவுன்னு சொன்னா நீதிமன்ற உத்தரவு தானேங்க. இந்த நீதியரசர் ஒருத்தர் உத்தரவு கொடுத்திருக்காரு, அப்புறம் நாளைக்கு இன்னொரு நீதியரசர் இன்னொரு உத்தரவு கொடுப்பாரு, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் யாருங்க பாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில இருக்காங்க. அதனால நீதித்துறையே மதிக்காத ஒரு அரசாக, அரசு துறையாக இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 75 வழிகாட்டி நெறிமுறைகள் எல்லாம் கொடுத்ததுங்க இந்த நீதிமன்றம். எதையாவது அமுல்படுத்துனீங்களா? எங்களால அமுல்படுத்த முடியாது. 6 மாசம் பொறுத்து நீங்க ரெவியூக்கு போறாங்க. அதனால நீதிமன்ற உத்தரவுகள் எல்லாம் எதையுமே அமுல்படுத்தாம அதிகாரிகள் என்ன பண்றோம் நீதிமன்றம் ஒரு நாளைக்கு வீடியோ கான்பரன்சிங்ல வர சொல்ல போகுது. ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு வீடியோ கான்பரன்சிங்ல கோர்ட்ல அப்பியர் ஆனா முடிஞ்சு போச்சு. இது என்ன பெருசா அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு அதிகாரிகளுடைய எண்ணம் இருக்கிறது. ஆகையினால நீதித்துறை கூட இன்னும் கொஞ்சம் கடுமையை காட்டியிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் நம்மை போன்ற இந்த இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வேலைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அது காணொலியில இறுதியான கேள்வியா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் பார்த்திருப்போம், நேற்று வந்திருக்கு. கபாலீஸ்வரர் கோயில் அது இது நடந்த அந்த கலை கல்லூரியில வந்து இந்து அல்லாதவர்கள் எந்த போஸ்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, அது இது செல்லவும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட்? இதன் பின்னணியும் கொஞ்சம் சொல்லுங்க. 2021 இந்த கல்லூரி துவங்கப்பட்டு அதுக்கான அதாவது நம்முடைய மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவில்ல வரக்கூடிய நிதியின் மூலமாக இந்த கல்லூரி செயல்படும். கொளத்தூர்ல இருக்கக்கூடிய சோமநாதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல இந்த கல்லூரி கட்டப்படும். கோவில் நிலம் இது கொளத்தூர்ல இருக்கக்கூடிய சோமநாதேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல கட்டுறது எல்லாமே நம்முடைய அது கட்டுவதற்கான இல்ல நிர்வாகம் செய்வதற்கான தொடர்ந்து கல்லூரியை நடத்துவதற்கு எல்லாத்துக்குமான நிதி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்து எடுக்கிறது. இப்படி ஒரு தீர்மானத்தை போட்டு அவங்க எடுக்கிறதுக்கான கோவில் கட்டுறது நம்ம கல்லூரி கட்டுறதுக்கான வேலையை 2021 தொடங்குறாங்க. அது வந்து உடனே நம்முடைய சில பேர் நண்பர்கள் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை மேல பண்ணக்கூடிய ஊழல்கள் அட்டுழியங்கள் இதை பத்தி எல்லாம் தொடர்ந்து நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுக்கக்கூடியவர்கள். கோவில் நிலம் கோவிலுக்கு தான் சொந்தம். கல்லூரி கட்டணும்னு சொன்னா அரசாங்கத்தோட வேலை கல்லூரி கட்டுறது. கோவில் வந்து கோவில் கல்லூரி கட்டுதுன்னு சொன்னா இந்து சமய அறநிலையத்துறை அதை நிர்வாகம் பண்ண முடியாது. ஏற்கனவே நிறைய கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கு. ஆதீனங்கள் மூலமாக ஆதீனங்கள் தான் அதுக்கு நிர்வாகம் பண்ணும். ஆனா இது மாதிரி எந்த ஆதீனமும் இல்லாத ஒரு விஷயத்துல இங்க சென்னையில கோவில்ல இருந்து ஒரு கோவிலுக்கும் இன்னொரு கோவில்ல இருந்து எடுத்து அது பண்ண முடியாது. கோவில் நிலங்கள் அனைத்தும் கோவிலுக்கே சொந்தம், கோவிலினுடைய பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படணும் அப்படின்னு நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு இருக்கு. ஆகையினால இந்த இடத்துல கல்லூரி கட்ட முடியாது, கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. நாம அதுக்கு அடுத்தது இது சம்பந்தமா பேசுறது அது தேவையா தேவையில்லை, ஏன்னா நீதிமன்றத்துல இருக்கு. நாம அதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகணும். இந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொளத்தூர் முதல்வருடைய தொகுதி அந்த இடத்துல நம்ம கல்லூரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணி நிதி எல்லாம் கூட நிதி கொடுத்துட்டு தான் நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனி கோவில் எல்லாம் இவங்க ஃபைனான்ஸ் கம்பெனியா தானே வச்சுக்கிறாங்க. பணத்தை கொடுக்கக்கூடிய வியாபார நிறுவனங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதான். அதனால ஃபைனான்ஸும் ரெடி ஆகுது. ஏன்னா மக்கள் இந்துக்கள் எழுச்சிவாயன் எல்லாம் கோவில்ல வந்து பணத்தை போடுவான். அந்த பணத்தை எடுத்து நாம கல்லூரி நடத்தலாம், நடத்திட்டு நாங்க கட்டணும்னு தம்பட்டம் அடிச்சுக்க முடியும். அதனால என்ன பண்றாங்க இவங்க உடனடியா கல்லூரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அப்ப அதே ஊர்ல இருக்கக்கூடிய அதே குளத்தூர்ல இருக்கக்கூடிய எவர்வின்னு ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு பகுதியில, ஏன்னா அதுவும் கூட கோவில் இடம், அந்த எவர்வின் பள்ளிக்கூடம் இருக்கிறது கோவில் இடம்னு சொல்றாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பேர் சொல்றது அது கூட கோவில் இடம்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஒரு பகுதியில கல்லூரியை தொடங்குறாங்க. கல்லூரியை தொடங்கி ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அதுல யாரெல்லாம் பணியாளர்கள் தேவைன்னு சொல்லி என்ன ஒரு கடைமட்டத்துல இருக்கக்கூடிய பணியாளர் முதல் எல்லா பணியாளர்களுக்கும் விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்துல கடைசியா இந்துக்கள் மட்டும்தான் இதுல பணி செய்ய முடியும், அவர்கள் மட்டும் இத அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பேருக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நோக்கம்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது.
இந்துக்களை மட்டும்தான் வேலையில பணியில அமர்த்தணுங்கிறதெல்லாம் இவங்க நோக்கமே கிடையாது. ஏன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வரேன். ஏன் நான் இதை சொல்றேங்க? உடனே பல பேர் வந்து 2021 இந்த விளம்பரமானது பத்திரிகையில செய்தியா வருது. அதை பார்த்துட்டு ஒரு சுகைல் அப்படின்னு ஒரு முஸ்லீம் அவர் கோர்ட்டுக்கு போறாரு. நீங்க எப்படி கல்லூரியில அரசு கட்டக்கூடிய கல்லூரியில நீங்க அரசு துறைக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இந்துக்கள் மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும், பணியாளர்களா சேர்க்க முடியும்னு எப்படி சொல்ல முடியும்? அதை ஏற்க இயலாது. நீங்க அதுக்கான நம்ம உத்தரவு மாத்தி கொடுங்க. அரசாங்கம் இப்படி சொன்னது தப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துல எல்லாத்தையும் விசாரிச்சு இது கோவில் பணத்துல இருந்து வரக்கூடிய கோவில்ல வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக, காணிக்கை பணத்தின் மூலமாக, இந்துக்களுடைய காணிக்கை பணத்தின் மூலமாக வரக்கூடிய நிதியிலிருந்து இந்த கல்லூரி கட்டப்பட இருக்கிறது. இந்த கல்லூரி நிர்வாகம் செய்யப்பட இருக்கிறது. ஆகையினால இது இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் இங்கு செல்லுபடியாகும். ஆகையினால இந்த கல்லூரியில இந்துக்கள் மட்டும்தான் பணியில அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையும் கேட்ட நீதியரசர் தீர்ப்பு கொடுக்கிறார். ஆனா உண்மையிலே இவங்க வந்து அந்த இந்துக்களை மட்டும்தான் அங்க வேலைக்கு வச்சிருந்தாங்களா அப்படின்னு சொன்னா அதான் இல்லை. அதான் பெரிய கொஸ்டின் மார்க். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகள்ல குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள், அந்த திருக்கோவில்கள் மூலமாக இயங்கக்கூடிய கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள், இதுல எல்லாத்துலயும் இந்துக்கள் மட்டும்தான் அதிகாரிகளா, முதல்வர்களா, இல்ல வந்து பேராசிரியர்களா இந்த மாதிரி இருக்காங்களான்னா பல கல்லூரிகள்ல கிறிஸ்தவ, முஸ்லிம்கள், கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் இவங்க பல பேர் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஆட்சியில கோவில் நிதியில நடக்கிற கல்லூரிகள்ல சொல்றீங்க, கோவில் மூலமா நடக்கிற கல்லூரிகள்ல. ஆமா. ஆகையினால இந்த தீர்ப்பானது ரொம்ப அருமையான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை காரணம் காட்டி தமிழ்நாட்டுல எந்த கோவிலினுடைய நிர்வாக வரும் பணத்துல நடக்கக்கூடிய கல்லூரியாக, கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ, முஸ்லிம்கள் பணியாளர்களாக இருந்தால் அவர்களை பணியிலிருந்து பணி நீக்கம் செய்வதற்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு அப்படிங்கிறது இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு, மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால மக்கள், இந்து உணர்வுள்ள மக்கள், நாம நம்மளுடைய இந்த கல்வி நிறுவனங்கள்ல யாராவது கிறிஸ்தவ முஸ்லிம்களோ இல்ல கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸோ இந்த மாதிரி ஏதாவது பணி செய்தால் உடனடியாக நமக்கு தகவல் கொடுத்தா, அந்த பகுதி இந்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கு தகவல் கொடுத்தா நாம இது சம்பந்தமான நடவடிக்கையும் எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம அந்த நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி நீங்களே கூட கேள்வி கேட்கலாம், எப்படி கிறிஸ்தவரை வேலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க முடியும். அதனால இது ஒரு அருமையான தீர்ப்பு, வரவேற்க தகுந்த தீர்ப்பு. வழக்கம் போல எல்லா தீர்ப்பையும் மதிக்காத இந்து சமய அறநிலைத்துறை இந்த தீர்ப்பையும் மதிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள். சில ஏதாவது ஒன்று ரெண்டு நல்ல அதிகாரி இருப்பாங்கல்ல, எல்லா இடத்துலயும் எல்லாமே திருட்டு பசங்க அப்படின்னு இருக்க மாட்டாங்க, எல்லாம் போக்கிரி பசங்கன்னு இருக்க மாட்டாங்க, எல்லாம் ரவுடி பொறுக்கி புறம்போக்கு முடிச்ச வைக்கியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று ரெண்டு நல்லவங்க கொஞ்சமாவது நல்ல சிந்தனையோட சில பேர் இருப்பாங்க. அதனால நாம ஒட்டுமொத்தமா எந்த துறையும் வந்து மோசமான துறைன்னு சொல்லல. ஒன்று ரெண்டு தான் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்து சமய அறநிலைத்துறையில பெரும்பான்மையா அவங்க அப்படி இருக்கிறதுனால, ஏன்னா அமைச்சர் அப்படி இருக்காரு, அதனால அவங்களும் அப்படி இருக்கிறதுனால ஒன்னு ரெண்டு பேர் நல்ல மனசோட உண்மையிலேயே கடவுளுக்கு ஏதாவது பணி செய்யணும்னு அந்த துறைக்கு வேலைக்கு போயிருந்தா அவங்கெல்லாம் நாம வந்து கோவில்ல மக்கள் போடக்கூடிய காணிக்கையில தான் அந்த போடுற ₹1, ₹2, 50 பைசா, ₹5 இந்த பணத்துலதான் நம்ம வயிறு வளருது, நம்ம குடும்பம் பொழைக்குது, நாம 3 வேளை சாப்பிட முடியுது அப்படின்னு கொஞ்சம் மனசுல அந்த ஈரம் இருந்தால் அந்த தீர்ப்பை ஒழுங்கா மரியாதையா அமுல்படுத்தினா நல்லது. இல்லைன்னு சொன்னா அதுக்கும் திரும்ப போராட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும்ங்கிறது தான் நம்முடையது. நீங்க இதே தீர்ப்பு தான் இதே இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சட்டத்தின்படிதான் இந்த தீர்ப்பை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா பல கோவில்கள்ல கிறிஸ்தவர்களை கிரிப்டோ கிறிஸ்தவர்களை பணியாளர்களா இதே மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில்ல ஒருத்தர் கிரிப்டோ கிறிஸ்டின் அப்புன்னு ஒரு தம்பி, அவனை கிறிஸ்தவன், அவன் திமுகவுடைய கட்சிக்காரன், கட்சியில பொறுப்புல இருக்கவன், அவனை தூக்கி அங்க உள்ள பணியில போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்துக்கு அப்போ பூனைக்குட்டி வெளியே வந்ததுன்னு நமக்கு உண்மை தெரிஞ்சுது. உடனே அது அங்க பிரச்சனையை உருவாக்கணும், பிரச்சனையை கொண்டு போனோம்,
கொண்டு போன பிறகு அவனை எங்கேயோ சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னாங்க, பார்த்தா வேற எங்கேயோ ஒரு இடத்துல பணியில வச்சிருக்காங்களா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆனா கோவில்ல இல்ல. இந்த மாதிரி உங்க கட்சிக்காரன் அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்தவ பிராக்டிசிங் கிறிஸ்டியனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதாவது பணி கொடுத்துறாதீங்க அப்படின்னுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். நிச்சயமா. தொடர்ந்து 3, 4 இதுல பார்த்தோம்னா கேஸ்ல வந்து கொட்டு வாங்கிட்டே இருக்கு. இங்க இருக்க அறநிலைத்துறையும் சரி, தமிழக அரசும் நிறைய விஷயத்துல கொட்டு வாங்கிட்டு இருக்கு. இல்லங்க, திருந்துவாங்களா? கொட்டு வாங்கல, கொட்டு வாங்கல, செருப்படி வாங்கியிருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் செருப்படி வாங்கியிருக்கு நீதிமன்றத்துல. கண்டிப்பா. தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க எந்த அளவுக்கு இதை திருத்திக் கொள்கிறார்களா என்று. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தடத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்பவும் நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.